இந்த அக்ஷய திருத்தியை பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வளங்களை இரட்டிப்பாக்குங்கள். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதிக்கு உட்பட்ட கச்சேரிமேட்டில் அமைச்சர் ஏவா வேலு திமுக தேர்தல் அலுவலகத்தை கடந்த 9ஆம் தேதி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின் அருகில் இருந்த நகர செயலாளர் முல்லை ரவியிடம் கத்திரிக்கோலை வேலு வழங்கிய போது அதை முல்லை ரவி தவறவிட்டார். கத்திரிக்கோள் அமைச்சர் வேலுவின் இடது காலில் விழுந்து அவருக்கு இரத்த காயம் ஏற்பட்டது. தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவின் போது அதை திறந்து வைத்த அமைச்சரின் காலில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்ததை திமுகவினர் அபசகுணமாக கருதுகின்றனர். இதனால் திறப்பு விழாவுக்கு பின் குறிப்பிட்ட அந்த அலுவலகத்திற்கு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் யாரும் வருவதில்லை. இன்னும் ஒரு வாரத்தில் தேர்தல் பிரச்சாரமே ஓய்ந்துவிடும் என்ற நிலையில் அமைச்சர் திறந்து வைத்த திமுக தேர்தல் அலுவலகம் கேட்பாரற்று வெறிச்சோடி கிடக்கிறது. இது குறித்து திமுக நிர்வாகிகள் கூறுகையில், அமைச்சர் காலில் கத்திரிக்கோளால் ஏற்பட்ட இரத்த காயத்தை திமுக நிர்வாகிகள் அபசகுணமாக நினைக்கின்றனர். தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டு 5 நாட்களுக்கு மேலாகியும் வேட்பாளர் சண்முகம், திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என யாரும் தேர்தல் அலுவலகத்திற்கு வருவதில்லை. பெயரளவிற்கு காலையில் திறக்கப்பட்டு பின் மாலையில் நுழைவாயில் இரும்பு கம்பியை கொண்டு தடுக்கப்படுகிறது. கட்சியினர் யாரும் வராததால் தேர்தல் அலுவலகம் வெறிச்சோடியுள்ளது என்றனர். மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான கட்சி, கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடிக்கும் திகாவின் குழந்தை என திமுகவை பற்றி அக்கட்சியினர் பெருமையாக கூறுவது வழக்கம். அப்படிப்பட்ட திமுகவினரே சகுனம் பார்ப்பது வேடிக்கையாக உள்ளது. இவர்கள் ஊருக்குத்தான் உபதேசம் செய்வர் போல என அப்பகுதி மக்கள் கேலி பேசி வருகின்றனர்.